நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் பிராணிகளுக்கு சரீரமும் உருவம் முதலியவையும் உண்டாகும் வகையை ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவித்திருக்கின்றோம். இவ்விதம் அறிவின்மையினாலும் அஞ்ஞானிகளான ஜனங்களுடைய சகவாசத்தாலும் மரணத்தை முடிவிலுடைய 1000 கோடி ஜென்மங்களையும் அடைகின்றான். தர்மாவினாலே திரியக்கு ஜாதியிலும் மனுஷ ஜாதியிலும் தேவலோகத்திலும் பதனத்தை முடிவாக உடைய 1000 ஸ்தானங்களை அடைகின்றான். இவ்வாறு இந்த அவித்வானானவன் அறிவின்மையினால் பிராணிகளுடைய ஆயிரக்கணக்கான ஸ்தானங்களில் மறுபடியும் சந்திரனை போல லயத்தை அடைகின்றான். 16 கலையுடைய புருஷனது 15வது கலையானது உற்பத்தி காரணம் என்கிற பிரகிருதி, அது தாம் என்று சொல்லப்படுகிறது. 16வதான கலையை அழிவில்லாத இந்த சந்திரஸ்தானமாக அறிய கடவாய். புத்தியில்லாத பிராணியானது அடிக்கடி 16வது கலையுடன் உண்டாகின்றது. அதனுடைய தாமாவை பிராணிகள் உபயோகிக்கின்றன, மறுபடியும் அது உண்டாகின்றது. 16வது கலையோவென்றால் சூக்ஷ்மமாய் உள்ளது. அது சந்திரஸ்தானமாக நிச்சயிக்கப்பட வேண்டும். அது தேவர்களாலே உபயோகப்படுகிறதில்லை. அந்த 16வது கலையானது தேவர்களை உபயோகிக்கின்றது. இந்த 16வது கலையை ஷணிக்க செய்யாமல் பிராணியானது ஜனிக்கின்றது. 16வதான அந்த கலையானது இவனுக்கு பிரகிருதியாக காணப்படுகின்றது. அதனுடைய நாசத்தால் மோட்சமானது சொல்லப்படுகிறது. 25வனான ஆத்மாவானவன் அவனுடைய அஞ்ஞானத்தினாலே தானே இவ்விதம் 16 கலைகளுடையதும் அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டதுமான அந்த தேகத்தை இது என்னுடையது என்று நினைத்து அதிலேயே சுழலுகின்றான். ஆத்மாவானவன் சுத்தி உடையவர்களையும் அகத்தில் இல்லாதவர்களையும் அடுப்பதால் சக்தி உடையவனும் அசுத்தி இல்லாதவனுமாக ஆகின்றான். சுத்தமான ஆத்மாவை உடையவன் அசுத்தனை அடுப்பதால் அவனைப் போல அசுத்தனாகவே ஆகின்றான். வித்வானாய் இருந்தும் அவித்வான்களை அடுப்பதனாலே அவித்வான் தான். ஆத்ம ஞானம் இல்லாதவனும் அப்படியே அறியத்தக்கவன். 3 குணங்களுடைய பிரகிருதியை அடைவதால் பிராகிருதன் ஆவான் என்று சொன்னார். அந்த கராள ஜனகன் அக்ஷரம் ஷரம் இரண்டிற்கும் இந்த சம்பந்தமானது சொல்லப்படுகிறது. அதுபோல ஸ்திரீ புருஷர்களுக்கும் சம்பந்தமானது சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் புருஷன் இல்லாமல் ஸ்திரீயானவள் கர்ப்பத்தை தரிப்பதில்லை. அப்படியே புருஷன் ஸ்திரீ இல்லாமல் ஒரு ரூபத்தை உண்டு பண்ண மாட்டான். ஒருவரோடு ஒருவர் சேர்வதாலும் ஒருவர் ஒருவரோடு குணங்களை அடுப்பதாலும் இந்த ரூபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். எல்லா பிறவிகளிலும் இப்படியே ஆண் பெண்களுடைய சேர்க்கையினாலும் ஒன்றுக்கொன்று குணங்களுடைய ஆசிரியத்தினாலும் ருது காலத்தில் ரூபமானது உண்டு பண்ணப்படுகின்றது. அதன் உதாரணத்தை சொல்லுகின்றேன். பிதாவினுடைய குணங்களிலும் மாதாவின் குணங்களிலும் எலும்பு, நரம்பு, ஊன் இவைகளை பிதாவின் குணங்களாகவும், தோல், மாமிசம், உதிரம் என்பவைகளை மாதாவினிடமிருந்து உண்டானவைகளாகவும் கேட்டறிகிறோம். இது இவ்வாறு வேதத்திலும் சாஸ்திரத்திலும் சொல்லப்படுகின்றது. வேதத்தில் சொல்லப்பட்டதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும் பிரமாணமாக சொல்லப்படுகின்றன. அந்த வேதம் சாஸ்திரம் இரண்டும் அனாதியான பிரமாணம். இப்படியே பிரகிருதியும் புருஷனும் அந்யோன்ய குணங்களின் தடையினாலேயும் அந்யோன்ய குணங்களை ஆசிரியத்தினாலேயும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் மோட்ச தர்மமானது இல்லை என்று நினைக்கின்றேன். இல்லாவிடில் ஏதாவது மோட்சத்தில்
திருஷ்டாந்தமானது உம்மால் நேரில் பார்க்கப்பட்டிருந்தால் அதை உண்மையாக எனக்கு சொல்லும். எல்லா விதத்தாலும் நீர் பிரத்யட்சமாக பார்த்தீருப்பீர் அல்லவா? மோட்சத்தில் விருப்பமுடையவர்களான நாங்களும் நாசமற்றதும் தேகமற்றதும் ஜரையற்றதும் நித்தியமும் இந்திரியங்களுக்கு புலப்படாததும் தனக்கு ஓர் ஈஸ்வரன் இல்லாதுமாய் இருப்பது எதுவோ அதை அறிய விரும்புகின்றோம் என்று கேட்டார். இதெல்லாம் கேட்டது ஜனக மகாராஜா. அதற்கு வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நீ சொல்லிய வேத சாஸ்திரங்களில் உள்ள உதாரணமானது இப்படித்தான். ஆனாலும் அதை நீ உள்ளபடி அறியவில்லை. நீ வேதம் சாஸ்திரம் இரண்டிலும் உள்ள கிரந்தங்களை படித்தும் இருக்கிறாய். நீ கிரந்தத்தினுடைய தத்துவத்தை உள்ளபடி உணரவில்லை. வேதத்திலும் சாஸ்திரத்திலும் உள்ள கிரந்தத்தை படிப்பதில் மாத்திரம் பற்றுள்ளவனும் கிரந்தத்தின் அர்த்தத்தின் உண்மையை அறியாதவனுமாய் இருப்பவனுடைய அந்த படிப்பானது வீண். கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை அறியாதவன் அதனுடைய சுமையை சுமக்கின்றான். கிரந்தத்தினுடைய அர்த்தத்தின் உண்மையை அறிந்தவனுடைய கிரந்தத்தை படிப்பதால் உண்டான குணமானது வீண் அல்ல. கேட்பவன் கேட்டவுடன் தத்துவத்தை அறிந்து அதனுடைய பயனை அடையும்படி சொல்ல வல்லவனே சொல்லுவதற்கு தக்கவன். ஸ்தூல புத்தி உடையவனும் நுண்ணறிவு இல்லாதவனுமானவன் கிரந்தத்தின் அர்த்தத்தை சபைகளில் எங்கனம் உறுதியாக சொல்லுவான். அந்த கிரந்த நிச்சயத்தை உள்ளபடி சொல்ல மாட்டாத மறதி உள்ளவனும் அவனுக்கு நூல்களை கற்பித்தவனும் பரிஹசிக்கத்தக்க புத்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் சாங்கியர்களிடத்திலும் மகான்களான யோகிகளிடத்திலும் உண்மையாக காணப்படுவதை உள்ளபடி கேள். யோகிகளும் எதை பார்க்கின்றார்களோ அதையே சாங்கியர்களும் பார்க்கிறார்கள். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக பார்ப்பவன் புத்திமான். தோலும் மாமிசமும் உதிரமும் மேதையும் பித்தமும் மஜ்ஜையும் நரம்பும் இந்திரிய சமூகம். இதை அப்பொழுது நீ என்னிடம் சொன்னாய். திரவியத்திலிருந்தும் திரவியத்திற்கு உற்பத்தி. ஆகையால் இந்திரியங்களிலிருந்தும் இந்திரியத்தையும் தேகத்திலிருந்து தேகத்தையும் பீஜத்திலிருந்து பீஜத்தையும் அடைகின்றான். இந்திரியம் இல்லாதவரும் பீஜம் இல்லாதவரும் திரவியம் இல்லாதவரும் தேகம் இல்லாதவருமான மகானான ஆத்மா நிர்குணராய் இருப்பதால் எப்படி குணம் உண்டாகும்? குணங்கள் குணங்களில் உண்டாகின்றன, அவைகளிலேயே ஒடுங்குகின்றன. இப்படி இருக்க குணங்கள் பிரகிருதியிலிருந்து உண்டாகின்றன, அங்கேயே ஒடுங்குகின்றன. தோல் மாமிசம் உதிரம் மேதை மஜ்ஜை பித்தம் எலும்பு நரம்பு இந்த எட்டையும் வீரியத்தால் உண்டானவைகளாகவும் பிரகிருதியால் உண்டானவைகளாகவும் அறி. புருஷன் புருஷனை காட்டிலும் வேறான ஸ்திரீ அலி ஆகிய 3 லிங்கங்களும் பிரகிருதியை சேர்ந்தவைகளாக கருதப்பட்டன. புருஷன் ஆகாதவனும் ஸ்திரீயும் அலியும் ஆகாதவனுமாய் இருக்கிற அந்த ஆத்மாவானவன் லிங்கத்துடன் கூடியவனாக சொல்லப்படுகின்றான். லிங்கமற்றவனான ஆத்மாவை அடைந்து பிரகிருதியானது தன்னிடம் உண்டான காரியங்களாலே அறியப்படுகின்றது. சரீரமில்லாத ருத்துக்கள் புஷ்பங்களாலும் பழங்களாலும் எப்பொழுதும் அறியப்படுவது போல லிங்கமில்லாததும் அனுமானத்தினாலே அறியப்படுகிறது. 25ஆமவனும் லிங்கங்களின் மத்தியில் நிலையான ஸ்வரூபத்தை அடைபவனும் ஆதி அந்தம் அற்றவனும் அளவற்றவனும் கெடுதலற்றவனும் எல்லாவற்றையும் பார்க்கின்றவனுமான ஆத்மாவானவன் குணங்களில் அபிமானியாக மட்டும் இருப்பதால் நிர்குணனாக சொல்லப்படுகிறான். குணமுடைவதற்கு குணங்கள் இருக்கின்றன. நிர்குணனான ஆத்மாவுக்கு குணங்கள் எப்படி உண்டாகும்? ஆகையால் குணங்களை பார்க்கின்ற மக்கள் இப்படி அறிகின்றார்கள். இவன் குணங்களை பிரகிருதியின் இடத்திலேயே ஊகித்து அறிகிற பொழுது
குணங்களாலே உண்டான நாசத்தால் சாங்கியர்களும் யோகிகளும் ஜடங்களை விலக்கியதால் மகா பிரஜனும் எல்லாவற்றையும் அறிகின்றவனும் புத்திக்கும் மேற்பட்டவனாக சொல்லுகிற பரமாத்மாவை பார்க்கின்றான். சாங்கியம் என்கின்ற ஞானத்திலும் யோகத்திலும் சமர்த்தர்களும் மோட்சத்தை விரும்புகிறவர்களுமான வித்வான்கள் குணத்தை ஜடமாகவும் பிரகாசம் இல்லாததாகவும் சுதந்திரம் இல்லாததாகவும் ஈஸ்வரரை நிர்குணராகவும் நித்தியராகவும் பிரகிருதிக்கும் குணங்களுக்கும் நியந்தாவாகவும் 25ஆமவராகவும் சொல்லுகின்றார்கள். இளமை முதலாகவும் ஜாகரணம் முதலாகவுமாக இருக்கின்ற நிலைமைகளிலும் ஜன்மத்திலும் பயந்தவர்கள் பிரகிருதியை அறிந்த பொழுது அறிகின்றவனாக ஆத்மாவை ஞானத்தினாலே சமமான பிரம்மத்தை அடைய செய்கின்றார்கள். நல்ல ஞானமான இதுவும் கெட்டதான விஷய ஞானமும் ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் தனித்தனியான திருஷ்டாந்தம் வாதிகளுள் ஒருவருக்கு ஒருவரால் ஷரத்தையும் அக்ஷரத்தையும் பற்றிய இந்த உதாரணமானது சொல்லப்பட்டது. வித்வான்கள் அபேதத்தை அக்ஷரமாக சொல்லுகின்றார்கள். பேதமானது ஷரமாக சொல்லப்படுகின்றது. இவன் 25 தத்துவங்களிலும் நிலை பெற்று நன்றாக பிரவர்த்திக்கிற பொழுது இவனுக்கு அபேதமானது ஞானமும் பேதமானது அஞ்ஞானமுமாக இருக்கின்றன. தத்துவத்திற்கும் நிஸ்தத்துவத்திற்கும் இது தனித்தனியான உதாரணம். வித்வான்கள் 25 தத்துவத்தையும் தத்துவமாக சொல்லுகின்றார்கள். தத்துவம் இல்லாதவன் என்கின்ற நிஸ்தத்துவத்தை 25 ஆக்குவதற்கு மேலானதும் 25ஆன 5 வர்க்கங்களில் சஞ்சரிப்பதும் அதனால் வர்க்கத்திற்கு வர்க்கமும் சனாதனமும் அதனால் தத்துவத்தை காட்டிலும் மேலான தத்துவமான உதாரணமாக சொல்லுகின்றார்கள் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.